ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்கணும்னா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ தமிழ்நாடு சர்க்கிள் சென்னை டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் டேட் பார்த்தீங்கன்னா 9 ஜூன் 2022 கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிராமின் டேக் சேவாக்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அதாவது இருக்கிற வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க இது. ஸோ ஜிடிஎஸ்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10th 12th சம்திங் டிகிரி இருந்தாலும் ஓகே தான். ஆனால் அவங்க கொடுத்துருக்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10வது 12வது பாஸ் பண்ணியிருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் ஒர்க்கிங் ஆன் கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஒர்க் பண்ண தெரிஞ்சாலே போதும் சொல்லியிருக்காங்க. இது வந்து வயசு பார்த்தீங்கன்னா 40 வயசு இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமின் சேவக்கில் 2 போஸ்டிங் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னாக்கா, தி எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் திருச்சிராப்பள்ளி சென்டரில் தான் போடுவாங்க. வேறு எங்கேயும் போட மாட்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது எலிஜிபிள் இருக்குது, உங்களுக்கு நியர்பை எது இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு அதேமாதிரி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஸ்டேட்மெண்ட் அனக்ஷர் 1 அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மேட் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க 9/6/2025 திங்கக்கிழமை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசீவிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2/7/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ சம்திங் அது போகணும். லாஸ்ட் டேட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது 10/7/2 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க, ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க. சென்ட் ஆஃப் காப்பிங் அந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அதை அனுப்புகிற காப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10/7/2025 உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சர்க்கிள் ஒரிஜினல் ஆஃபீஸுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசிஃப் அட்மிட் கார்டு பார்த்தீங்கன்னா 14 அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு உங்களுக்கு பெர்மிட் ஆகும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 20/7/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அது தம்பி நீங்கள் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்தெந்த சர்க்கிளுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணுன்றது எல்லாமே தெளிவாக கொடுத்துருங்க. காப்பீட்டும் கொடுத்து போஸ்ட் மாஸ்டர் ஜென்ரல் சென்னை சிட்டி ரீஜியன் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு, அடுத்து வந்து மதுரைக்கு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூருக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த லொக்கேஷன் உங்களுக்கு நியர்பையில் இருக்கோ அந்த லொக்கேஷன் நீங்கள் சென்ட் பண்ணி நீங்கள் அதை அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கனாக்கா நீங்கள் உடனே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் அப்ளிகேஷன் அனெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமு, உங்களுடைய எம்ப்ளாய் ஐடி தான் எம்ப்ளாய் ஐடி கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் ஜெண்டர் கொடுக்கணும், அப்புறம் கேட்டகரி எதுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு பிபிஎம் கொடுத்துருக்காங்க, ஏபிபிஎம் கொடுத்துருக்காங்க, டெக் சேவை கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பர்த் சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பெஞ்ச் மெண்ட் டிசபிள் ஹேண்டிகேப் என்ன இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து பெஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதாவது செல்ஃப் அட்டஸ்ட்டில் அதே வைக்க சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் வேர் ப்ரெசென்ட்லி அட்டாச், அதாவது எந்த ஆஃபீஸ் நீங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் அதுக்கு முன்னே இது பண்ணியிருக்கீங்க கண்டினியூ இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் அப்புறம் பார்த்தா டீல்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே சைன் போட்டு நீங்கள் எந்த லொக்கேஷன் என்ன டீட்டெயில் எல்லாமே கொடுத்துட்டீங்க. அது தம்பி நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா அந்த போஸ்ட் பண்ணிங்கனாக்கா அந்த போஸ்ட்டு போயிட்டு உங்களுக்கு அதுக்கான அட்மிட் கார்டு இல்லை இன்டர்வியூ கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அதுமாதிரி தான் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக தகுதி இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.